வணக்கம். இணைந்திருப்பது நியூஸ் ஃபர்ஸ்டின் மதிய நேர பிரதான செய்தி அறிக்கையுடன் சர்வதேசத்தின் பல பாகங்களிலுமிருந்து சக்தி குளோபலோடாக இணைந்திருக்கும் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி. விரிவான செய்திகளுக்கு செல்லும் முன்னர் முதலில் தலைப்புச் செய்திகள். மீதோட்டமுள்ள குப்பை மேட்டை அண்மித்து அபாயம் நிலவும் வலயத்தில் வாழ்ந்து வரும் மக்களை அங்கிருந்து உடனடியாக வெளியேறுமாறு எச்சரிக்கை. அரசு சேவையை வினைத்திறனுடன் முன்னெடுப்பதற்காக 2 வாரங்களுக்குள் நிறுவனங்களின் உயர் பதவிகளில் மாற்றம் செய்யுமாறு ஜனாதிபதி பணிப்பு. இந்தியாவின் ஹிமாச்சல் பிராந்தியத்தில் இடம்பெற்ற பஸ் விபத்தில் 44 பேர் வரை உயிரிழப்பு. தொடர்வது விரிவான செய்தி. ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன தலைமையில் ஊடகவியலாளர் சந்திப்பு ஒன்று ஜனாதிபதியின் உத்தியோகபூர்வ வாசஸ்தலத்தில் இன்று காலை நடைபெற்றது. அண்மையில் நாட்டில் இடம்பெற்ற முக்கிய விடயங்கள் தொடர்பில் இதன்போது விவாதிக்கப்பட்டது. நீதிபதி ஒருவர் தலைமையில் குழு ஒன்றை அமைத்து நீர்த்தோட்டமுள்ள குப்பைமேடு சரிந்தமை தொடர்பில் அறிக்கை பெற்றுக் கொள்வதுடன் எதிர்காலத்தில் இவ்வாறான அசம்பாவிதங்கள் இடம்பெறாமல் தடுக்க நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் எனவும் இந்த சந்திப்பின் போது ஜனாதிபதி தெரிவித்துள்ளார். அரசு திணைக்களங்களில் பாரிய மாற்றங்கள் சில எதிர்வரும் 2 வாரங்களில் மேற்கொள்ளப்படும் எனவும் ஜனாதிபதி மேலும் குறிப்பிட்டுள்ளார். பாராளுமன்றத்தில் கணக்காய்வு தொடர்பிலான சட்டத்தை முன்வைப்பதற்காக சம்பந்தப்பட்ட துறைகளுக்கு தகவல்கள் வழங்குவது தொடர்பிலும் ஜனாதிபதி இங்கு கருத்து தெரிவித்தார். இந்த சந்திப்பின் போது சைட்டம் விவகாரம் தொடர்பிலும் கலந்துரையாடப்பட்டது. சைட்டத்தின் நிர்வாக உரிமை தனியார் உரித்திலிருந்து நீக்கப்பட்டு பல்கலைக்கழகம் ஊடாக பங்கு சந்தையில் பொது பங்கு கொள்வனவு செய்ய முடியும் எனவும் ஜனாதிபதி தெரிவித்துள்ளார். இதன் மூலம் மாணவர்களின் கற்கை கட்டணம் இலகுபடுத்தப்படும் எனவும் ஜனாதிபதி தெரிவித்துள்ளார். மீதோட்டமுள்ள குப்பை மேட்டை அண்மித்து அபாயம் நிலவும் வலயத்தில் வாழ்ந்து வரும் மக்களை அங்கிருந்து உடனடியாக வெளியேறுமாறு அனர்த்த எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. மழை பெய்யுமானால் குப்பைமேட்டை அண்மித்துள்ள பகுதிகளில் மீண்டும் அனர்த்த நிலை ஏற்படலாம் என கொலன்னாவை பிரதேச செயலாளர் சுகாத் சிசிர்குமார குறிப்பிட்டார். இதன் காரணமாக உடனடியாக பாதுகாப்பான இடங்களுக்கு நகர்ந்து செல்லுமாறு அந்த வலயத்தில் உள்ள மக்களுக்கு அவசர அறிவித்தல் விடுக்கப்பட்டுள்ளதாக பிரதேச செயலாளர் கூறினார். மீண்டும் மழை பெய்கின்ற பட்சத்தில் குப்பைமேட்டுக்கு அருகிலுள்ள ஏனைய கட்டடங்களுக்கும் பாதிப்பு ஏற்படலாம் என்பதாலேயே அங்கிருந்து வெளியேறுமாறு மக்களுக்கு அறிவுறுத்தல் விடுக்கப்பட்டுள்ளது. இது தொடர்பாக மக்களுக்கு நேரடியாகவும் கடிதம் மூலமும் அறிவிக்கப்பட்டுள்ளதாக கொலன்னாவை பிரதேச செயலாளர் தெரிவித்தார். அங்கிருந்து வெளியேறும் மக்கள் உறவினர்கள் அல்லது நண்பர்கள் அல்லது வாடகைக்கு வேறு இடங்களில் தங்குவதற்கு முடியும் என்பதுடன் விரும்பினால் அரசாங்க நலன்புரி நிலையத்தில் தங்குவதற்கும் வசதிகள் ஏற்படுத்தப்பட்டுள்ளதாக பிரதேச செயலாளர் சுட்டிக்காட்டினார். மீண்டும் ஒரு மழை பெய்யும் இடத்தில் மீண்டும் குப்பைமேடு சரிவதற்கான அபாயம் உள்ளது. அபாயகர பகுதியில் வாழும் மக்களை அங்கிருந்து வெளியேறுமாறு கேட்டுக் கொள்கின்றோம். இங்குள்ள பாதிப்பு தொடர்பில் எழுத்து மூலம் அறிய கிடைத்துள்ளது. தமது வாழ்வை பாதுகாத்துக் கொள்வதற்காக இங்கிருந்து இடம்பெயர்ந்து மக்கள் தமது உறவினர்கள் நண்பர்கள் வீடுகளுக்கு அல்லது வாடகை அடிப்படையிலான வீட்டினை பெற்றுச் செல்லுமாறு கேட்டுக் கொள்கின்றோம். அவ்வாறு செல்வதற்கு வசதி இல்லாதுவிட்டால் கொரோனாவை டிரான்ஸ் பாடசாலையில் அமைக்கப்பட்டுள்ள முகாமிற்கு வருகை தருமாறும் கேட்டுக் கொள்கின்றோம். மீதோட்டமுள்ள குப்பைமேட்டின் ஒரு பகுதி சரிந்து விழுந்தமைக்கான காரணத்தை கண்டறிவதற்காக நியமிக்கப்பட்டிருந்த பேராதனை பல்கலைக்கழக விசேட குழுவின் ஆரம்பகட்ட ஆய்வுகள் நிறைவடைந்துள்ளன. நீதிமன்ற உத்தரவின் பிரகாரம் தங்களின் ஆய்வுகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக பேராதனை பல்கலைக்கழக துணைவேந்தர் பேராசிரியர் ருபுல் திசாநாயக்க தெரிவித்தார். இந்த குழுவின் ஆய்வறிக்கை எதிர்வரும் 15ஆம் தேதி நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட உள்ளதாகவும் துணைவேந்தர் குறிப்பிட்டார். பேராதனை பல்கலைக்கழக சிவில் பொறியியல் பீடத்தின் தலைவர் கலாநிதி ஜாலத் எதிரிசிங்க தலைமையில் 10 பேரடங்கிய இந்த குழு செயல்பட்டு வருகின்றது. மீதோட்டமுள்ள குப்பைமேடு சரிவில் சிக்கி உயிரிழந்த மக்களுக்கு அஞ்சலி செலுத்தும் நிகழ்வு இன்று வவுனியாவில் நடைபெற்றது. இந்த நிகழ்வு வவுனியா புளியடிக்குளம் பிள்ளையார் ஆலயத்தில் நடைபெற்றது. இந்த நிகழ்வில் வன்னி மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் சிவசக்தி ஆனந்தன், வவுனியா மாவட்ட அரசாங்க அதிபர் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். இதன்போது நெய் விளக்கு ஏற்றி இறந்தவர்களுக்கு அஞ்சலி செலுத்தப்பட்டது. ஹட்டன் சின்னவேவாக்கலை தோட்டத்தில் மரம் ஒன்று வீழ்ந்ததில் 2 வீடுகளுக்கு சேதம் ஏற்பட்டுள்ளது. இந்த சம்பவம் நேற்று மாலை இடம்பெற்றுள்ளதாக எமது பிராந்திய செய்தியாளர் தெரிவித்தார். மேலும் இதன்போது 4 பேர் காயமடைந்துள்ளனர். இந்த சம்பவத்தில் குறித்த வீடுகளுக்கு பாரிய சேதம் ஏற்பட்டுள்ளது. ஹப்புத்தளை நுவரெலியா பிரதான வீதியின் வங்கியம்புர கந்தை பகுதியில் இடம்பெற்ற வாகன விபத்தில் ஒருவர் உயிரிழந்துள்ளார். அப்புதல நுவரெலிய பிரதான வீதியின் வங்கிய கும்புர கந்தை புகுள் பொல சந்தையில் நேற்று மாலை இந்த விபத்து சம்பவித்துள்ளது.
பொராலந்த நகரில் இருந்து கெப்பட்டிப்பள்ள நோக்கி பயணித்த மோட்டார் சைக்கிள் ஒன்று வங்கி கும்புர சந்தையில் முச்சக்கர வண்டி ஒன்றுடன் மோதி விபத்துக்குள்ளாகியுள்ளது. விபத்தில் மோட்டார் சைக்கிளை செலுத்தி வந்தவர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்துள்ளார். பொராலந்தை கந்தே புகழ்போல பகுதியைச் சேர்ந்த 26 வயதான ரோமேஸ் எனும் இளைஞனை விபத்தில் உயிரிழந்துள்ளார். முச்சக்கர வண்டி சாரதியை கைது செய்துள்ள போலீசார் சம்பவம் தொடர்பிலான விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றனர். உயிரிழந்தவரின் சடலம் பொராலந்த வைத்தியசாலையில் வைக்கப்பட்டுள்ளது. இரத்னபுரி கிரியல்ல மடுவாக்கல 20 வீட்டு திட்ட பகுதியில் நடத்தப்பட்ட துப்பாக்கி பிரயோகத்தில் இளைஞன் ஒருவர் உயிரிழந்துள்ளார். இந்த சம்பவத்தில் 25 வயதான இளைஞன் ஒருவரை உயிரிழந்துள்ளார். உயிரிழந்த இளைஞன் வீட்டிலிருந்த சந்தர்ப்பத்தில் உயிரிழந்தவரின் நண்பனால் இந்த துப்பாக்கி பிரயோகம் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். இந்த துப்பாக்கி பிரயோகத்திற்கு தனிப்பட்ட தகராறே காரணம் என போலீசார் தெரிவிக்கின்றனர். தனது குழந்தையை கொலை செய்த குற்றச்சாட்டில் ஹசலக பகுதியைச் சேர்ந்த 2 குழந்தைகளின் தாயான 37 வயதான பெண் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார். குறித்த பெண் சிசுவை பிரசவித்து கொலை செய்து வீட்டிற்கு அருகில் புதைத்துவிட்டு கிராமத்தை விட்டு தப்பிச் சென்றுள்ளதாக போலீசார் சந்தேகிக்கின்றனர். போலீசாருக்கு கிடைத்த இரகசிய தகவலின் அடிப்படையில் குறித்த சந்தேக நபரான பெண் அசலக்க பகுதியில் வைத்து கைது செய்யப்பட்டுள்ளார். குறித்த பெண்ணின் தகவலுக்கு அமைய சிசுவின் சடலம் தோண்டி எடுக்கப்பட்டு பிரேத பரிசோதனைக்காக பதுளை வைத்தியசாலையில் வைக்கப்பட்டுள்ளது. சர்வதேச கடற்பரப்பில் மீன்பிடி தொடர்பில் புதிய நடைமுறைகளை வியாபிக்க கடற்தொழில் அமைச்சு தீர்மானம் மேற்கொண்டுள்ளது. இதன் கீழ் 11 விதிமுறைகள் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளதாக அமைச்சின் செயலாளர் WMM அதிகாரி குறிப்பிட்டார். இதற்கமைய மீன்பிடி படகுகளில் கண்காணிப்பு கட்டமைப்பு மற்றும் தொடர்பாடல் கட்டமைப்பு என்பன பொருத்தப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. சர்வதேச கடலில் மீன்பிடி நடவடிக்கைகளில் ஈடுபடும் 1500 படகுகளுக்கு ஏற்கனவே படகு கண்காணிப்பு கருவிகள் வழங்கப்பட்டுள்ளதாக கடற்றொழில் அமைச்சின் செயலாளர் குறிப்பிட்டார். இந்த விதிமுறைகளை மீறும் படகுகள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்பட உள்ளதாகவும் அமைச்சின் செயலாளர் மேலும் தெரிவித்தார். போதைப்பொருள் சுற்றி வளைப்புகளை முன்னெடுப்பதற்கு தேவையான உத்தியோகத்தர்கள் தம்மிடம் இல்லை என கலால்வரி திணைக்களத்தின் போதைப்பொருள் ஒழிப்பு பிரிவு சுட்டிக்காட்டியுள்ளது. இந்த விடயம் தொடர்பாக கலால்வரி ஆணையாளர் நாயகத்திற்கு அறிவிக்கப்பட்டுள்ளதாக திணைக்களத்தின் போதைப்பொருள் ஒழிப்பு பிரிவின் பொறுப்பதிகாரி நந்தன பெரேரா தெரிவித்தார். போதைப்பொருள் சுற்றி வளைப்புகளை சேத்திறனுடன் முன்னெடுப்பதற்காக மேலும் 16 உத்தியோகத்தர்கள் தேவைப்படுவதாக அவர் கூறினார். எனினும் போதைப்பொருள் சுற்றி வளைப்புகளை மேற்கொள்வதற்காக தேவையான எண்ணிக்கையில் முப்படையினரின் ஒத்துழைப்பை பெற்றுக் கொள்வதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக கலால்வரி திணைக்கள போதைப்பொருள் ஒழிப்பு பிரிவின் தலைவர் மேலும் குறிப்பிட்டார்.